வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர்.tk tkhelthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தீபாவளி அதாவது எந்த ஃபெஸ்டிவல் இருந்தாலும் அது ஒரு ஜாய், அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். ஸோ இதுவும் தீபாவளியும் அப்படி தான். தீப ஒளி அப்படிங்கிறதே இருளை அகற்றி வெளிச்சத்தை ஏற்றுவதாகும். ஸோ எந்த இருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருள், அதாவது நம்மளுடைய ஈகோ, அகம்பாவம், திமிர், பொறாமை, இது போன்ற இருளையெல்லாம் அகற்றி வெளிச்சத்தை ஏற்றி வைப்பது தான் தீபாவளியின் பொருளாகும். இந்த தீபாவளியை பற்றி பல கதைகள் இருக்குது. அது முக்கியமான கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது ராமன் சீதையோடு 14 வருடம் காட்டுக்கு சென்று விட்டு வனவாசம் முடிந்து திரும்பி அரியணையில் ஏற்றிக்கொண்ட ஒரு நாள் தான் தீபாவளி என கொண்டாடப்படுகிறது. வெடிகள் வைத்து அதை விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். இதுதான் தீபாவளி. இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ சர்க்கரை, இந்த ஸ்வீட்ஸை அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதா, ஃப்ரைட் ஐட்டம்ஸை எடுத்துக்கிறது நல்லதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்வீட் சாப்பிடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்வீட் சாப்பிடுங்க. ஸோ ஏன் அப்படின்னீங்கன்னா, ஸ்வீட்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வாழ்நாள் முழுவதும் நம்ம ஒரு டயட்டிங்கை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். குறிப்பிட்ட வயதுக்கு மேலே உங்களால் நீங்களே ஆசைப்பட்டாலும் உங்களால் ஸ்வீட்டை சாப்பிட முடியாது. அதனால் ஸ்வீட்டை சாப்பிடுங்க, ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடுங்க. ஸ்வீட் எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்வீட்ஸாக இருந்தாலும் நம்மளோட பாரம்பரியமாக, அதாவது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மேக்கிங் ஸ்வீட்ஸ், நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. நீங்கள் பழைய காலத்தில் நம்மளுடைய தாத்தா, பாட்டி அல்லது முப்பாட்டி காலத்திலிருந்து வழியாக, அதாவது பரம்பரை வழியாக ஒவ்வொரு ஸ்வீட்ஸ் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே ஒரு ஃபெஸ்டிவலுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் அதில் மறைஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ், அதாவது இந்த பாரம்பரியமாக செய்யக்கூடிய எந்த தின்பண்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு வேண்டிய ஒரு ஆரோக்கியத்தை தருவதாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா கடையில் தான் ஸ்வீட்ஸ் வாங்கிக்கிறாங்க. 1 kg வாங்கினா 1 kg இலவசம்னு கடையில் கிடைக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் தின்பண்டங்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் தான் நிறைய மிக்சிங் இருக்கும். அவங்க என்ன சேர்க்குறாங்க, என்ன மாதிரி சர்க்கரையை சேர்க்குறாங்க, என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி நெய்கள் அதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றதா இருந்தால் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ். நமது பாரம்பரியமாக, நமது பழைய காலத்திலேருந்து, நமது குடும்பங்கள் ஒரு பாட்டி காலத்திலேருந்து தயாரித்த என்ன மாதிரி ஸ்வீட்ஸ். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த தீபாவளி அப்படின்னாவே நிறைய பேருக்கு பயம் வரும். என்ன பயம் பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஸ் வீட்டுக்கெலாம் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போகணும். அன்பால் உங்களுடைய தாத்தா, பாட்டி, மாமா, மச்சான், சித்தப்பா, சித்தி அல்லது உங்கள் மகன், மகள் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய தின்பண்டங்கள், ஸ்வீட்ஸ் ஆகட்டும் அல்லது தீபாவளிக்கு தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு தின்பண்டங்களை ஆகட்டும் அதிகமாக கொடுப்பாங்க, அன்பால் கொடுப்பாங்க. வேலை உங்களுக்கு இந்த மாதிரி தின்பண்டங்கள் கிடைச்சிருந்துச்சுன்னா யூ ஆர் வெரி பிளஸ்ட். நீங்கள் ஒரு புண்ணியவான்கள். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமைவதில்லை. அது நிறைய ரிலேஷன்ஸ்லாம் நிறைய ஈகோனால் கெட்டு போய் கிடக்குது. பந்தங்கள் யாரு கூட சரியாக பேசிக்கிறது இல்லை. ஸோ இதனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் புண்ணியவான்கள். அதனால் அவங்கள வேண்டான்னு மறுக்காதீங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. எசன்ஸ் ஆஃப் ஸ்வீட் மேக்கிங் அப்படிங்கிறதே ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் மேக்கிங், அதாவது பாரம்பரியமாக நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்வீட்டை கண்டுபிடிங்க, அதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈட், அதை நீங்கள் சாப்பிட்டு அதை ருசிங்க, அளவோடு சாப்பிட்டு ருசிங்க. அடுத்தது ஷேர் இட், அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் கொடுங்க. இல்லாதவங்களுக்கு உங்கள் சொந்தங்கள், பந்தங்கள், ரிலேஷன்ஸ், பக்கத்து வீடு, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் எல்லாத்துக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்ஜாய் இட், அதை ஒரு ஜாயை கொண்டாடுங்க. இதுதான் இந்த தின்பண்டங்களுடைய எசன்ஸ். அதே போல தான் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வே ஆஃப் மேக்கிங், அதுக்குன்னு ஒரு ஃப்ரைட் ஐட்டம் தயாரிக்கிறதுக்கு ஐட்டத்துக்கு ஒவ்வொரு யூனிக்கான இன்க்ரீடியன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஐட்டம், இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த ஆயிலில் தான், சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கட்டும், சுத்தமான எள்ளெண்ணெயாக இருக்கட்டும் அல்லது சுத்தமான தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், எந்த டிஷ்ஷை எந்த ஐட்டமில் செய்யக்கூடியதோ அந்த ஐட்டமை கண்டுபிடிச்சி அதில் ஃப்ரைட் ஐட்டம்ஸை ஃப்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஆயிலை ரீயூஸ் பண்ணாதீங்க. ரீயூஸ் பண்ணிங்கன்னா தான் அது வெரி டேஞ்சரஸ் டு த ஹெல்த். ஏன்னா நம்ம உடல் நலத்துக்கு மிகவும் ஒரு தீங்கானது ரீயூஸ் பண்ணுறது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கேளுங்க என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம். இதெல்லாம் ஒரு ரிமெம்பரன்ஸ், அதாவது நீங்கள் ஒரு நம்மளுடைய நாளைக்கு உங்களுடைய சந்ததிகள் சொல்லுவாங்க அல்லது நீங்கள் சொல்லுவீங்க, எங்களுடைய தாத்தா பாட்டி காலத்தில் எங்கள் பாட்டி ரவா லட்டு தயாரித்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பாதுஷாவை தயாரித்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு லட்டுவை செஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமோரிஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்வீட் மெமோரிஸ்
நம்மளுடைய சந்ததியினருக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் வந்து பாரம்பரியமான வந்து உணவுகளை தேர்ந்தெடுத்து வந்து உங்கள் கையால் உங்கள் வீட்டிலே வந்து சுத்தமான முறையில் தயாரித்து அதை வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் அதை கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.